வணக்கம். இது தமிழ் சினிமா சேனல் மூலியமா மறுபடியும் உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வாரமும் அதே 1960 காலகட்டத்தில் வெற்றி அடைஞ்ச ஒரு மாபெரும் படத்தை பத்தி தான் பேச போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஆனா போன எபிசோட்ல நம்ம நடிகர் திலகம் சிவாஜி சார் நடிச்சு பிரம்மாண்ட நடிப்பில் வெளிவந்த தெய்வ மகன் படத்தை பத்தி மக்கள்கிட்ட பேசணும். நம்மளுக்கு தெரிஞ்ச சில விஷயத்த மக்கள்கிட்ட சொன்னோம். மக்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த வாரம் நம்ம போன வாரம் நடிகர் திலகம் பத்தி பேசிட்டோம். இந்த வாரம் கண்டிப்பா மக்கள் திலகம், அதுவும் மக்கள் மத்தியில செல்லமா வாத்தியார் அவர் படத்தை பேசாம இருந்தா தப்பா கண்டிப்பா பேசி ஆகணுமே. மக்கள் வதைப்பாங்க. ஸோ நான் இப்ப பேச போற படம் வந்து மக்கள் மத்தியில், அதுவும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி பட்டி தொட்டி எங்கும் பட்டைய கலப்பின ஒரு படம். ஏன்னா இந்த படம் தான் வந்து ஒரு டூயல் ஹீரோ சப்ஜெக்ட்டுக்கே வந்து ஒரு முன்னுதாரணம் சொல்லலாம். இப்போ அந்த டூயல் ஹீரோ சப்ஜெக்ட்னு பேரை எடுத்தாலே தமிழ் படத்துல வந்து முதல் இடத்துல இருக்கக்கூடியது இந்த படம் மட்டும் தான். இந்த படம் தான். அதுக்கப்புறம் தான் அந்த படத்தோட தழுவில் வச்சு தான் நிறைய டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் ரஜினி சார் பண்ணியிருக்காரு, கமல் சார் பண்ணியிருக்காரு. ஏன் இப்போ வரைக்குமே நிறைய டேரக்டர்ஸ் வந்து அந்த பிளாட்டை டூயல் ஹீரோ சப்ஜெக்ட்னாலே கமர்ஷியல் படம்னாலே அந்த பிளாட்டை தான் முதல் எடுப்பாங்க. அந்த படம் பேர் தான் வந்து எங்கள் வீட்டு பிள்ளை. அந்த படத்தை பற்றி தான் இந்த எபிசோடில் நம்ம பேச போகிறோம். இப்போ இந்த படத்தை ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸை பற்றியும் இந்த படத்தில் நடித்த நடிகைகளை பற்றியும் நான் மக்கள்கிட்டையும் உங்ககிட்டயும் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது வந்து சாணக்கியன்ற டேரக்டர் தான். இந்த டேரக்டர் 1964 தெலுங்குல ராமுடு பீமுடுன்னு வந்து என்டிஆர் வச்சு ஒரு படம் பண்ணார். அந்த படத்தை தான் தமிழில் 1965 எங்கள் வீட்டு பிள்ளைன்னு ரீமேக் பண்ணி எம்ஜிஆர் சார் நடிக்க வச்சார். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது வந்து நாகிரெட்டி சாரும் சக்கரபாணி சாரும் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொடக்ஷன் பேனர் வந்து விஜயா ப்ரொடக்ஷன்ஸ் கம்பெனி கீழே தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணது வந்து ஏ வின்சென்ட்டும் பி வி சுந்தரம் தான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை எடிட் பண்ணவர் வந்து ஜம்புலிங்கம். இந்த படத்துக்கு இசையமைச்சர் வந்து எம்.எஸ். விஸ்வநாதன் ராமமூர்த்தி. பாடல்கள் எழுதினது வந்து வாலி சார் எழுதியிருக்காரு இந்த படத்துக்கு. இந்த படத்தில் நடித்த நடிகர் யாருன்னா எம்ஜிஆர் சார் வந்து ராமு இளங்கோன்ற கேரக்டரில் 2 கேரக்டரில் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஹீரோயினா சரோஜா தேவியும் ரத்னாவும் பண்ணியிருக்காங்க. சரோஜா தேவி வந்து லீலா அந்த கேரக்டர்லையும், ரத்னாவை வந்து சாந்தான்ற கேரக்டர்லையும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சப்போர்ட்டிங் ரோல்ஸில் வந்து பண்டரி பாய் சுஷிலா அந்த கேரக்டர்லையும், எஸ்வி ரங்காராவ் ரங்கராஜ பிள்ளை என்ற கேரக்டர்லையும், எம்என் நம்பியார் வந்து கஜேந்திரன்ற கேரக்டர்லையும், மிக முக்கியமாக நாகேஷ் வந்து கோவிந்தன்ற கேரக்டர்லையும் நடிச்சிருக்காரு. நாகேஷ் கேரக்டர் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா அது வந்து என்ன சொல்றது, ஒரு வார்த்தையும் மாத்தி பேசுறது வந்து அவ்வளவு அவர் தங்கவேல் கிட்ட மாட்டிக்கிட்டு திருப்பி நம்பியார்ட்ட போய் அடி பேசுறது ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அந்த டைம்ல. ஸோ இதை தவிர வந்து சில முக்கியமான கதாபாத்திரங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தில் நடித்த நடிகரை பற்றியும் தொழில்நுட்ப கலைஞர்கள் பற்றியும் நான் மக்கள்கிட்டயும் உங்ககிட்டயும் சொல்லிட்டேன். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி எனக்கும் மக்களுக்கும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, பூஞ்சோலைன்ற ஒரு கிராமம், அங்கே ஒரு ஜமீன்தார் இருக்காரு. அந்த ஜமீன்தாருக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்த ஒரு 8 வருஷம் கழிச்சு ரெட்டையர்கள் பிறக்கிறாங்க. அவங்க தான் நம்ம ஹீரோஸ். ஒரு திருவிழா டைமில் வந்து இந்த ரெட்டையர்களில் வந்து ஒரு குழந்தை காணாமல் போயிடுது. அந்த வருத்தத்திலேயே ஜமீன்தாரோட மனைவி இறந்து போயிடுறாங்க. ஊர்க்காரங்கெல்லாம் சேர்ந்து ஜமீன்தாருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இன்னொரு கல்யாணம் பண்ண கொஞ்ச நாள்லேயே ஜமீன்தார் இறந்து போயிடுறாரு. அந்த 2வது மனைவியோட தம்பியை வந்து இந்த ஜமீன்தாரோடைய மூத்த மகள், இந்த 2 ரெட்டையர்களோட அக்கா இருக்காங்கல்ல பண்டேரி பாய், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. இந்த நம்பியார் என்ன செய்யறாருன்னா, தன்னுடன் இருக்கிற தன்னுடைய தம்பி ஒய்ஃபோட தம்பியை வந்து கோலையாவும் படிக்காதனாவும் வளர்த்துட்டே வர்றாரு. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா இந்த எம்ஜிஆர் வந்து இன்னொரு கிராமத்தில் வந்து நல்ல வீரனாகவும் நல்ல படித்த அறிவாளியாகவும் வளர்றாரு. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் இந்த எம்ஜிஆர் நம்பியார் கிட்டையும், நம்பியார் கிட்ட இருக்க எம்ஜிஆர் வந்து இந்த அம்மா கிட்டையும் வந்து சேர்றான சூழ்நிலை உருவாகுது. இந்த எம்ஜிஆர் நம்பியார் செய்கிற கொடுமைகளையும் அந்த ஊர்க்காரங்களை அவமானப்படுத்துறதெல்லாம் பார்த்து தட்டி கேட்குறாரு. அதே மாதிரி இந்த எம்ஜிஆர் வந்து தான் மிஸ் பண்ண, அதாவது தனக்கு கிடைக்காத அன்பு பாசம்லாம் இந்த எம்ஜிஆரோட வளர்ப்பு அம்மா கிட்ட கிடைக்குது. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்று சேர்றாங்களா, நம்பியார் தட்டி கேட்குறாங்களா இல்லையா, நம்பியார் திருந்துறாரா இல்லையா, இந்த குடும்பம் ஒன்று சேர்றான்றது இல்லையா தான் மீதி கதை. இப்போ கதையை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா இந்த படத்துல இருந்து ஒரு அருமையான சீனை மட்டும் நம்ம பார்க்கலாமா? இப்போ கண்டிப்பா சாருக்கு என்ன வேணும்? என்ன இருக்கு? இட்லி வடை தோசை ஊத்தப்பம் உப்புமா பொங்கல் மசாலா சூடா இருக்கும்ல? நல்ல சூடு சார். அப்ப 4 இட்லி, 6 ஊத்தப்பம், 3 மசாலா தோசை, 3 மசாலா. இவ்வளவுதானே? இன்னும் வேற ஏதாவது? சாப்பிடும் போதே அப்புறம் கேட்டு வாங்கிக்கிறேன். 4 இட்லி, 6 ஊத்தப்பம், 3 மசாலா. என்ன பாக்குற? எடுத்து வையா. கொண்டாந்தியா? இன்னும் வேணுமா? அது சரி. எல்லாம் ஊத்தப்பம். அப்புறம் என்ன காப்பியா, டீயா, ஓவலா, கொக்கோ, ஹார்லிக்ஸா? எல்லாம்
உப்புமா 6 பொங்கல் வடை இருக்கா வடை இல்ல இந்த பஞ்ச பசங்க கேட்டா கொடுக்குறேன் அப்புறம் என்ன 2 இட்லி மறுபடியும் முதல்ல இருந்தா இப்பதானே வந்தேன் அப்புறம் என்ன காஃபி அதுல எத்திரி அப்பாடா ஆட விடு சார் 6 ரூபாய் ஒரு பில் கொடுங்க பில்லு 6 ரூபா சார் 2 இட்லிக்கு 6 ரூபாயா இந்த தட்டுகளுக்கெல்லாம் கணக்கு இல்லையா அது நானா சாப்பிட்டேன் நான் 2 இட்லி தான் இது நான் 2 இட்லி தானே கொடுத்தேன் என்ன டபாக்கிறியா ஐயோ வேணாம் வேணாம் போலீஸ் கூட வராங்க இந்தாங்க எடுத்துங்க சார் 6 ரூபா சார் காஃபி வேணாம் என்ன பார்த்தாலும் எல்லாருக்கும் இப்படித்தான் இருக்கும் போகுது பாருங்க அந்த எம்ஜிஆர் சார் சாப்பிட்றத பார்த்தாலே நமக்கே பசி எடுக்குது இல்ல அதை பார்க்கும்போது உண்மையிலே இவர் சாப்பிட்றத பார்த்தா இப்ப வர ஹீரோஸ் எல்லாம் அதுக்கப்புறம் நிறைய அந்த மாதிரி நிறைய காமெடி கலந்து நிறைய சீன் சாப்பிட்ற மாதிரி இப்ப கைதியில கூட கார்த்தி சாப்பிடுறது கூட இந்த அவரோட பேட்டர்ன்ல பிடிச்ச மாதிரி தான் ஆமா எல்லாமே அது பார்த்து ஒரு இன்ஸ்பயர் ஆகி எடுக்கிறது தானே இது அந்த சர்வர் ஒரு மிக முக்கியமான விஷயம் அந்த டைலாக் இருக்குல்ல சர்வர் ஒன்னு சொல்லுவார்ல எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிட்டு மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு கேட்பாரு ஆமா நம்ம வடிவேல் வந்து ஒரு டைலாக் வந்து ஒரு படத்துல பேசியிருப்பாரு இந்த டைலாக் மதுரை பஸ்ல இருந்தா அப்படின்னு சோ இந்த சீன் பாருங்களேன் 2 ஹீரோவும் வந்து கனெக்ட் ஆகிக்கிறாங்க ஒருத்தர் வந்து சாதுவா உள்ள ஒரு ஹோட்டலுக்கு ஒருத்தர் வந்து ரெண்டு பேருக்குமே வெவ்வேறு பாடி லாங்குவேஜ் ஒருத்தர் வந்து ரொம்ப வெளியில வந்தாலுமே வந்து வெளி உலகம் தெரியாம ரொம்ப சாதுவா வந்து உள்ள உட்கார்றாரு ஒருத்தர் என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம்டா அப்படின்ற மாதிரி சாப்பிட்டுட்டு வெளில போயிட்டாரு 2 பேருக்குமே எவ்வளவு அழகா டிஃபரன்சியேஷன் காமிச்சிருக்காங்க பாத்தீங்களா சோ இப்போ நம்ம இந்த சீனை ரியாக்ட் பண்ணிட்டோம் மக்கள் இந்த படத்தையும் இந்த சீனையும் எவ்வளவு கொண்டாடுறாங்கன்னு மக்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மக்கள்கிட்ட போய் நம்ம கேட்டா மக்கள் என்ன சொல்றாங்கன்னு நம்ம கேட்டுக்கலாம் இப்போ எங்கள் வீட்டு பிள்ளை இந்த படம் பேரை கேட்டவொன்னே உங்களுக்கு தோன்ற ஒரு விஷயம் என்னவா இருக்கும் அதுல வந்து ஒரு எம்ஜிஆர் வந்து கோழையாவும் இன்னொரு எம்ஜிஆர் நல்ல இதுவாகவும் எஜுகேட்டடாகவும் இருக்கும் ஓகே அவர் வந்து நம்பியாரோட மாமா வந்து இந்த கோழையா இருக்கிற எம்ஜிஆரோட மாமா வந்து இவங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துவார் அந்த ஆனால் அந்த எம்ஜிஆர் வந்து இங்கே அப்படியே மாறி வந்து இவங்களை அடக்குவார் எம்ஜிஆரோட அக்கா வீட்டுக்காரர் நம்பியார் வருவார் ஃபுல் டாமினேஷன் பண்ணுவார் கோல எம்ஜிஆர் வந்து அவருக்கு பயந்து நடுங்கி ஒரு வாழ்க்கை வாழ்வார் பயந்துக்கிட்டு அவர் வீட்டை விட்டு கோச்சிட்டு வெளியே போன பிறகு இன்னொருத்தர் உள்ளே வந்து இளங்கோன்ற உள்ள நுழைஞ்சு நம்பியாரை போட்டு செம்ம வாங்குவார் அதில் வந்து வாலி எழுதின நான் ஆயிட்டால் பாடல் இன்னைக்கு வரையும் வேறு மாதிரியான ரேஞ்ச் எம்ஜிஆர் வந்து ஒரு அரசியலில் ஒரு முதல்வர் ஆகிறது அந்த பாடலாம்
மிக முக்கியமான மிக முக்கியமான காரணம். காரணம். அதை அடிச்சிட்டு இருக்கும்போது திரும்பி ஒரு ஸ்டைல் பண்ணுவாரு, ரொட்டேட் பண்ணி எந்திரிப்பார்ல, ஓகே, அந்த சாட்டை எடுத்துட்டு அது இன்னைக்கு அடுத்தது பார்த்துட்டு. ஸோ அந்த படத்துல இருந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன் என்ன சீன் சொல்லுங்க? சீன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் சாந்தமா இருக்கிறவர் வந்து நல்லா சுட்டியா இருக்கிறவர் சாப்பிடுவாரு, நல்லா கிட்டத்தட்ட நிறைய தோசை இட்லி எல்லாம் பூந்து அந்த இடத்துல விளசுவாரு. அப்புறம் சாப்பிட்டே இருப்பாரு. அப்ப சாந்தமா இருக்கிறவர் வருவாரு. வந்தவொடனே என்ன ஒரே ஒரு காஃபி சொல்லுவாரு. காஃபி சொன்ன உடனே அவர் என்ன சொல்லுவாரு, 50 காசு கொடுப்பாரு. ஒரு காஃபிக்கு 50 காசு அப்படின்னு கேட்பாரு. இல்ல என்ன இவ்வளவு சாப்பிட்டுட்டு உனக்கு என்ன ஏழனமா அப்படி எகத்தாலமா அப்படி இப்படின்னு செம்மையா கேட்பாங்க. அப்புறம் யாரோ சாப்பிட்டது கூட நான் தரணும். இவர் என்ன பண்ணா, சாப்பிட்டு நம்ம கிட்ட காசு கேட்க நைஸா எஸ்கேப் ஆயிடுவாரு. இன்னொரு படம், இப்போ எங்கள் வீட்டு பிள்ளை, இந்த படம் பேர் கேட்டவர் தலைவர் தான். ஒரே தலைவர் தான். அவருக்கு சான்ஸே கிடையாது. வாத்தியார் படம் தான். சூப்பர். உங்களுக்கு பிடிச்ச பாடல் அந்த படத்துல இருந்து? அதுல வந்து நானானேட்டால் தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ அந்த படத்துல இருந்து உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன? இவர் உட்காந்துட்டு இருப்பாரு, நம்பியார் வந்து பலார் நடிப்பாரு, இவர் எந்திரிச்சு பலார் டிரான்ஸ்ஃபார்மேஷன் தீம் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, பயங்கரமா இருக்கும். அந்த படத்துல இருந்து உங்களுக்கு பிடிச்ச பாடல்? நானானேட்டால் தான். நானே. ஏன் அந்த பாட்டு உங்களுக்கு அவ்வளவு கனெக்ட்? அந்த காலத்துல ஏன் அவ்வளவு கனெக்ட் ஆச்சு? உங்க அப்பா அம்மா எல்லாம் சொல்லிருப்பாங்கல்ல. அது எப்படி யாரும் நமக்கு சொல்றது இல்ல, நம்ம ஒரு வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு தெரியும்ல, பாட்டெல்லாம் நமக்கு புரியும், படம் நமக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. அதுல அந்த மெசேஜ் பயங்கரமா இருக்கும்ல. நானானேட்டால் அவருக்கு ஏத்த மாதிரி தானே இருக்கும். அவருக்கு ஏத்த மாதிரியே தான் இருக்கும். எங்க வீட்டு பிள்ளையில வந்து டியூயல் ரோல் பண்ணியிருப்பாரு. அதான் வந்து ஒருத்தர் வந்து பலசாலியாவும் ஒருத்தர் வந்து கேட்குற மாதிரி, அடிச்சாங்கன்னா அடி வாங்கிட்டு இது பண்ற மாதிரி தான் இருப்பாங்க. அதுல வந்து வில்லனா வந்து நம்பியார் தான் பண்ணி இருப்பாரு. அதனால அந்த படம் அது ஏழை மக்களுக்காண்டி ஒரு நல்ல உதவி செய்கிறாரு. ஒரு அடிமை சித்தர் வந்து வெளியே கொண்டு வர்றாரு எம்ஜிஆர். பணக்காரன் எப்படி, ஏழனை எப்படி, அந்த மாதிரி கதை நல்லா கொண்டு மாதிரி ஒரு கேரக்டர் இந்த மாதிரி அவர் மாத்தி பண்ணிருப்பாரு. கரெக்ட்டா டிஃபரண்ட் இருக்கும். ஓகே, பார்த்தாலே பிடிச்சிரும் அது. ஓகே, ரெண்டு பேருக்குமே கரெக்ட்டா டிஃபரன்ஷியேட் இருக்கும். சூப்பர். பாத்தியா பிரசாந்த், இன்னி வரைக்கும் அந்த சீன், அந்த பாட்டு, எம்ஜிஆரோட நடிப்பு எதுவுமே அவங்க மறக்கவும் இல்ல, மறக்கவும் மாட்டாங்கன்ற மாதிரி இருக்கு. எல்லாருக்குமே பிடிச்ச பாட்டு தான் அந்த நான் ஆணையிட்டால் பாட்டு தான். அதுவும் ஒருத்தர் வந்து சொன்னாரு, இந்த படம் வந்து அந்த சாங் வந்து அவரை அரசியல் மேடைக்கு அந்த சேருக்கு கொண்டு போறதுக்கு ஒரு முதல் படியா இருந்தது இந்த பாட்டு. அந்த அளவுக்கு ஹிட் ஆச்சுன்னு ஒருத்தர் சொன்னார்ல, கேட்டீங்களா அது? ஸோ அவ்வளோ தெளிவா வந்து வாலி சார் எழுதியிருக்காரு இந்த பாட்டை. எம்ஜிஆர் சாரும் அவ்வளோ தத்ரூபமா நடிச்சிருப்பாரு அந்த பாட்டு. அந்த பாட்டு இப்பவுமே வந்து நம்ம 2K கிட்ஸ் வரைக்குமே அந்த பாட்டை பார்த்தாலே எல்லாருக்குமே பிடிக்கும். அவர் அந்த போட்டு இந்த காஸ்டியூம் ஆகட்டும், அவர் அந்த சாட்டை வீசுற ஸ்டைல் ஆகட்டும், அதெல்லாமே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த படம் வாங்கின அவார்ட்ஸ், அப்புறம் இந்த படத்துக்கு கிடைச்ச கிரிட்டிக்ஸ் ரிவ்யூஸை பற்றி உங்ககிட்டயும் மக்கள்கிட்டயும் நான் கொஞ்சம் சொல்கிறேன். இந்த படம் வந்து 1965 ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் வந்து 1964 சாணக்கிய டேரக்டர் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ராமுடு வீமுடுன்னு என்டிஆர் வச்சு எடுத்த படத்தை தான் ரீமேக் பண்ணியிருக்காரு எங்கள் வீட்டு பிள்ளை. இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் வந்து இதுக்கு முன்னாடி டபுள் ஆக்ஷன் படம் நடிச்சிருக்காரு. எப்படின்னா 1958 நாடோடி மன்னன் அவரே டைரக்ட் பண்ண படம். அது வந்து ஒரு பீரியாடிக்கல் படம், ஒரு ராஜா காலத்து படம்னா. இதுதான் வந்து பக்கா கமர்ஷியலாக ஒரு அர்பன் லைஃப் ஸ்டோரியாக வந்து பண்ண படம். இந்த படம் வந்து அப்போவே வந்து 25 வாரம் ஓடி சில்வர் ஜூப்ளி வாங்கின. அதுக்காகவே என்ன பண்ணாங்கன்னா 2 அவார்ட்ஸ் அசோசியேஷன்லேருந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வந்து எம்ஜிஆர் சார் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து மெட்ராஸ் ஃபிலிம் ஃபேன்ஸ் அசோசியேஷனும், இன்னொன்று வந்து ஃபிலிம் கோயர் அசோசியேஷனும் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வந்து எம்ஜிஆர் சாருக்காக கொடுத்துருக்காங்க. இன்னொரு ரிவ்யூஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆனந்த விகடன் பத்திரிகையிலேருந்து சேகர் அண்ட் சிவான்றவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த படம் தான் வந்து ட்ரெண்ட் செட்டர் என்டர்டெயின்மெண்ட்லேயே வந்து ஒரு பெரிய நல்ல படம் அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தை வாங்கின ஃபர்ஸ்ட் படம் அப்படின்ற மாதிரி தமிழ் படத்தில் வந்து இந்த படம் தான் வந்து ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒன்று சொல்லியிருக்காங்க. ஹிந்தி சூப்பர் ஸ்டார், அந்த காலத்து ஹிந்தி சூப்பர் ஸ்டார் திலீப் குமார் இந்த படத்தை வந்து 1967 ரீமேக் பண்ணியிருக்காரு. ராம் और ஷாமன் ரீமேக் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொன்னார்னா, நான் நடிச்சதை விட இந்த கதாபாத்திரத்தில் எம்ஜிஆர் நடிச்சது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு. இந்தியில எவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார் திலீப் குமார், இங்க எம்ஜிஆர் மாதிரி அங்க அவர் வந்து சொல்லும் போது எவ்வளவு பெருமையான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி அவார்ட்ஸ் கிரிட்டிக்ஸ்லாம் இந்த படம் வாங்கியிருக்கு. இந்த படம் வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த படத்தை வச்சு நிறைய படங்கள் வந்து இந்த பேஸ் லைனை வச்சு நிறைய படங்கள்லாம் வந்திருக்குன்னு சொன்னீங்களா, அது என்ன மாதிரி படங்கள்லாம் கொஞ்சம் மக்கள்கிட்ட நீங்க சொல்றீங்களா? இந்த படம் தான் ஒரு மெயினான ட்ரெண்ட் செட்டரா அமைஞ்ச ஒரு படம். இந்த படத்துல இருந்து ஒரு பேஸ் லைன்ல வச்சு எடுத்த நிறைய படங்கள் வந்திருக்கு. அதுலயும் நம்ம உலகநாயகன் நடிச்ச வந்துட்டு தூங்காதே தம்பி தூங்காதே, கல்யாண் ராமன், சூப்பர் ஸ்டார் நடிச்ச ராஜாஜி ராஜா, அந்த மாதிரி நிறைய இப்போ வரைக்கும் அது மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம 1972 வந்து சீதா और கீதான்னு ஒரு ஹிந்தி படம். அது எப்படின்னா, இதுல எம்ஜிஆர் ஹீரோ, இதுல வந்து ஹீரோயின் கேரக்டர் லீட் ஹீரோ, அதாவது ஹீரோயின் தான் மெயினான கேரக்டர், அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. அதே படத்தை வந்து அந்த ஒன்லைன் பேஸை மட்டும் எடுத்து சக்கரபாணி சார் என்ன பண்ணியிருக்காருன்னா, கங்கா மங்கான்னு சொல்லி தெலுங்குல எடுத்தாங்க. அதே படத்தை தமிழ்ல வந்து வாணி ராணின்னு சொல்லி எடுத்தாங்க. இந்த படத்துல ஹீரோ யாருன்னா சிவாஜி கணேசன் சார், முத்துராமன் சார். ஆனா மெயினான ரோல் யாருன்னா எம்ஜிஆர் ரோல்ல யார் நடிச்சாங்கன்னா வாணிஸ்ரீ நடிச்சாங்க. அந்த படமும் சூப்பர் ஹிட். அதே
வாகினி ஸ்டுடியோஸ் தான் இந்த படத்தையும் எடுத்தாங்க. எடுத்தாங்க. ஆமா. இப்போ வரைக்கும் இந்த ட்ரெண்ட் செட்டர் இந்த படம் ஹிட் ஆனதுக்கான மெயினான ரீசன் எம்ஜிஆர் சார் மக்கள் திலகம் தான். மக்கள் திலகம். ஸோ இப்போ நம்ம இந்த படத்தோட கதையை பத்தி பேசலாம். கண்டிப்பா இந்த படத்தோட சாங்ஸை பத்தி நம்ம சொல்லி ஆகணும். கண்டிப்பா. ஏன்னா நானே ஆணையிட்டால் அந்த சாங் இன்னி இப்போ வரைக்கும் வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச சாங். ஆனா அந்த படத்துல அந்த சாங்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. என்னன்னா அந்த சாங்கை வந்து எழுதி இசையமைக்க போகும்போது எம்ஜிஆர் சார் கிட்ட போட்டு காமிச்சிருக்காங்க. அதுல ஒரு லைன் வரும்ல, இந்த மாதிரி ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விட மாட்டேன். எம்ஜிஆர் சார் வந்து வேணாம், கடவுள்லாம் வைக்காதீங்க நல்லா இருக்காது, ஏதா ஆயிடும், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு எம்ஜிஆர் சார். வாலி சார் தான் வந்து இல்லை சார் வச்சா நல்லா இருக்கணும்னு ஒரு கட்டத்தில் ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் நீங்கள் இப்போவும் அந்த பாட்டை கேட்கும் போது விஷுவலாக அந்த பாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தேவன் வரும். பட் ஆனால் ஆடியோ கேசட்ல கேட்கும் போது தேவனுக்கு பதிலாக தலைவன் வரும். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விட மாட்டேன் கேட்கும் போது பார்க்கும் போது வரும். பட் ஆனால் நீங்க கேட்கும் போது ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தலைவன் என்றாலும் விட மாட்டேன். ஸோ இதை வந்து அழகா வந்து வாலி சார் வந்து எழுதி கொடுத்துட்டு அந்த பாட்டை பயங்கர ஹிட் ஆகிட்டார். இந்த பாட்டுனால தான் வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய பதவியே கிடைச்சதுன்னா இந்த பாட்டு ஒரு மிக முக்கியமான காரணம். இந்த படத்துல இன்னொரு பாட்டு இருக்குல்ல, குமரி பெண்ணின் உள்ளத்திலேயே ஒரு லவ் சாங் ஒன்று இருக்குல்ல, அந்த பாட்டு பயங்கரமா ஹிட் ஆச்சு. அந்த பாட்டை இப்போ ரீசெண்ட் டைம்ல வந்து தேவா சாரோட பையன் ஸ்ரீகாந்த் தேவா வந்து பெருமாள்ன்ற படத்துல வந்து அந்த பாட்டை வந்து ரீமிக்ஸ் பண்ணி அடிச்சிருக்கா, அதுவும் பெரிய ஹிட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் இந்த சாங்கு, இந்த படத்தோட சாங்ஸு, அப்புறம் இந்த படத்துக்கு கிடைச்ச அவார்ட்ஸ், ரிவ்யூஸ் எல்லாமே. மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த படம் வந்து சில்வர் ஜூப்ளியை வாங்குச்சு, அதே மாதிரி இவ்வளோ வாரம் ஓடிச்சுன்னா கண்டிப்பாக கலெக்ஷன்ஸும் பயங்கரமாக பண்ணிருக்கோம்ல. அந்த மாதிரி அந்த டைமில் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் வந்து நம்ம சென்னையில் வந்து மொத்தமாகவே 20 லட்சம் பேர் தான் பாப்புலேஷன் ரேட்டா அப்போ இங்கே சென்னையில் முன்னாடி. காலகட்டத்தில் ஆனால் இந்த படத்தை 12 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க சென்னையில் மட்டும். ஆமாம், அதுவும் மிக முக்கியமான 3 தேட்டரில் என்னன்னா கேசினோ, மேனகா, பிராட்வே, இந்த 3 தேட்டரில் மட்டுமே கிட்டத்தட்ட 12 லட்சம் பேர் இந்த படத்தை பார்த்துருக்காங்க சென்னையில் மட்டும் 20 லட்சம் பேர்ல. ஸோ அப்படி இல்லை பார்த்துருந்தா எப்படி வசூல் சாதனை படைக்காம இருக்கும். கவர்மெண்ட்டுக்கு மட்டுமே இந்த படத்துல இருந்து என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் வந்து 50 லட்சம் ரூபா கிட்ட போயிருக்கும் அந்த காலகட்டத்தில். 50 லட்சம் அப்போ கலெக்ஷன் எவ்வளோ இருக்கும்? கவர்மெண்ட் டாக்ஸே அப்படின்னா கலெக்ஷன் எவ்வளோ போயிருக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து நான் சேகரிச்சு சின்ன சின்ன ரிவ்யூஸ் வச்சு இது உண்மையாக பொய்யான்னு தெரில. பட் ஆனால் போட்டிருந்ததை நான் சொல்கிறேன். நான் அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல. பட் ஆனால் கிட்டத்தட்ட கவர்மெண்ட்டுக்கு கிடைச்சது வந்து 50 லட்சம் ரூபா ஆகும். இப்போ வந்து அப்போ 50 லட்சம்ன்றது வந்து 50 கோடி சமம், எவ்வளோ கோடி சமம் இல்லை. ஸோ அப்போவே வந்து அந்த படம் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக ஓடி இருக்கு. ஸோ இது வந்து இந்த படத்தோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்னா, ஸோ இப்போ மக்கள் இந்த படத்துக்கு வந்து எவ்வளோ மார்க்ஸ் கொடுத்தாங்க அந்த டைம்ல இருந்து மக்கள் தேவைப்பட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த படத்துக்கு நீங்க வந்து 100க்கு ஒரு மதிப்பெண் கொடுப்பீங்கன்னா எவ்வளோ கொடுப்பீங்க அந்த படத்துக்கு? எங்க வீட்டு பிள்ளை ஒரு 80 கொடுக்கலாம். 80 கொடுப்பீங்களா? கொடுக்கலாம். 80 மேல தான். 80க்கு மேல தான். எம்ஜிஆருக்கு வந்து அப்போ வந்து வேற மாதிரி கொண்டு போன அந்த ஒரே பாட்டை எம்ஜிஆருக்கு வந்து முதல்வர் நாற்காலியை கொண்டு கொடுத்த பாட்டு சார். 95 கொடுப்பேன். 100க்கு 120 கொடுப்பேன் சார். தலைவர் படம் 100க்கு 200 கூட கொடுப்பேன். 100க்கு 200 கொடுத்துறா. அப்பா சூப்பர். எம்ஜிஆர் ஃபேன், பயங்கரமான எம்ஜிஆர் ஃபேன். ஆமா, பின்ன 100க்கு 100 தான் கொடுப்பீங்க. 100க்கு 100 100% தான். நீங்க நல்லா இருக்கு சார் படம். சோ அதனால உங்களுக்கு 100% தான் கொடுப்பீங்க, வேற எதுவும் இல்ல. பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் ஒரு கொஞ்சம் எபிசோட்லாம் 10க்கு 10 கேட்டேன். சரி, நம்ம 10க்கு 10 கேட்கலாம், நல்லா இருக்கு. 100க்கு 100 கேட்கலாம்னா ஒருத்தவங்க 102ன்றாங்க, ஒருத்தவங்க 120ன்றாங்க. யாருமே 70 எல்லாம் கொடுக்கவே இல்லைல்ல. ஸோ அதனால வந்து இந்த படம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி, எல்லாருக்குமே போய் கனெக்ட் ஆன ஒரு படம். யாரை கேட்டாலுமே நானானேட்டல் சாங்குக்கு இந்த மார்க் கொடுக்கலாங்க, படத்துக்கே நான் 100 தான்ப்பா கொடுப்பேன், ஒருத்தவங்க 120 அதுக்கு நிகராக யாருமே வராதப்பா, இப்பெல்லாம் வராத மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. இப்போ இந்த எபிசோடோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த எங்கள் வீட்டு பிள்ளை படத்தை வந்த விஷயங்களை நமக்கு தெரிஞ்ச விஷயத்த மக்கள்கிட்ட சொன்னோம். மக்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. மிக முக்கியமான விஷயம், பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் உங்களுக்காக, உங்களுக்கு பிடிச்ச படம், அந்த படத்தோட சுவாரஸ்யமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். வரும் வாரங்களில் கண்டிப்பாக அந்த படத்தை பற்றி நாங்கள் பேசுகிறோம். அது வரைக்கும் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போகிற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு தெரியறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.